ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, என்னையே நம்பி வாழக்கூடிய உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். வாழ்க்கையில கர்ம வினையின் தாக்கத்தால் எல்லாரும் சில காலம் கஷ்டப்பட தான் செய்வாங்க. ஆனா உன் கஷ்டத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்கவும் உனக்கு நல்லது செய்யவும் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்தாதே. உன் எண்ணமும் செயலுமாக நான் இருந்து நிச்சயமாக உன்னை வழி நடத்துவேன். உன் வாழ்க்கையில நான் போடுற கணக்கு என்னன்னு உனக்கு தெரியாது. நான் உனக்காக எல்லா வகையிலும் உதவி செஞ்சு உன்னை உயர்த்துவதற்காக தயாராக பல திட்டங்களை போட்டு வச்சிருக்கேன். அதனால இப்போது உனக்கு உதவி கிடைக்க மறுத்ததையும், அதாவது உனக்கு நல்லது நடக்காம தாமதமானதையும், வெற்றி கிடைக்காம போனதையும் நினைச்சு கவலைப்படாத. நீ எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ, யாருடைய உதவியை எதிர்பார்த்தாயோ, அதை நல்லபடியாக கிடைக்க செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கான தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கையில சில நேரம் நீ கவனமாக கடக்க வேண்டிய சூழ்நிலை இப்போது இருக்குதுதான். ஆனா நீ பொறுமையாக இரு. உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியா நிம்மதியா நான் வாழ வைக்கிறேன். உன்னை காக்கும் தெய்வமாக நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையை நினைச்சு நீ பயப்படவே வேணாம். நீ எப்போதும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் இருப்பதால எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பல சூழ்நிலைகள்ல உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றியது நான் தான். அப்படி இருக்கும்போது இப்போது எதற்காக நீ யோசிக்கிறாய்? மனித நேயத்தை கடைபிடித்து அன்பும் பாசமும் இரக்கமும் மனிதாபிமானமும் கொண்ட பிள்ளையாக வாழும் உன்னை எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக நான் மாற்றி காட்டுறேன். உன் வாழ்க்கையை சிறக்க செய்து என்னை நம்பியதால் உன் வாழ்க்கை மாறிடுச்சு, நல்லது நடந்துருச்சுன்றத உன் மூலமாக எல்லாருக்கும் உணர்த்த போறேன். நீ தைரியமா இரு. உன் வாழ்க்கையையும் உன் எதிர்காலத்தையும் பற்றி நீ ரொம்ப யோசிக்கிற. அதனால இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ நினச்சிக்கிட்டு மன அழுத்தத்தோடு தவிக்கிறாய். உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோட மகிழ்ச்சி இல்லாத உன் வாழ்க்கைய உனக்கு மனநிறைவான வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுக்குறேன். இன்னும் இன்னும் உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கை மாறும். உன்னை அளவச்சு பார்த்தவங்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் மூலமாக நான் பதில் சொல்லி உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுறேன். உன் கூட உனக்கு துணையாக நான் இருப்பதை தெரியாமல் யார் யாரெல்லாம் உனக்கு எதிராக வேலை செஞ்சாங்களோ அவர்களே இப்போது கண்ணீர் சிந்தி கவலைப்படுவார்கள். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். இப்போது இருக்கும் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன். உன் கவலை எதுவாக இருந்தாலும் காலம் கண்டிப்பா உன்னை உயர்த்தும் என் செல்லமே. அந்த காலத்தோடு சேர்ந்து நானும் உன்னை உயர்த்த தான் போறேன். உனக்கு எது வந்தாலும் எது உன்னை விட்டு போனாலும் நான் எப்போதுமே உன் கூடவே தானே இருக்கேன். அதனால இப்போது உன் குடும்பத்திலையும் உன் வாழ்க்கையிலையும் நடப்பதை நினைச்சு வருந்தாதே. இன்னும் சரியாக 2 நாள்ல உன் வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது. அதாவது உனக்கு எதிராக நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாக முடியும். உனக்கு கலக்கமோ கவலையோ வேண்டாம். இந்த உலகத்தில் இருள் சூழ்ந்தாலும் உன் வாழ்க்கையில எப்போதும் ஒளி இருக்கும். உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருந்து சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். நேர்மறை எண்ணத்தோடு விழிப்போடு நிதானமாக நீ இருந்தாலே என் அருளால் உனக்கான நல்லது நடந்துவிடும். ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நீ போராடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால அதிகமாக உணர்ச்சி வசப்படாத, அவசரப்படாத. பொறுமையா இருந்து அமைதியா இருந்து உன்னுடைய வேலைகளை கடமைகளை நீ சரியா செஞ்சாலே நீ பெற்ற அவமானங்களுக்கெல்லாம் பரிசாக வெகுமானமாக நான் அதை மாற்றி காட்டுவேன். நீயாகவே உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத மாய வலைக்குள் சிக்கிக் கொள்ளாதே. உன் கூடவே இருக்கிற இந்த சாயப்பா உனக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பேன். கர்ம வினையும் கஷ்டமும் உனக்கு தரும் துன்பத்தில் இருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான வெற்றியை கொடுக்க போறேன். வீடா இருந்தாலும் சரி, நீ வேலை பார்க்குற அலுவலகமாக இருந்தாலும் சரி, எப்போதும் எல்லாத்தையும் சரியா செய்யணுன்ற கடமையிலோ பொறுப்புள்ள பிள்ளையாக நீ இருக்கிறாய். உனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தங்குதடையின்றி நான் உனக்கு பெற்று தருவேன் என் செல்லமே.
நீண்ட நாட்களாக நீ ஆரம்பிக்கலாமா வேணாமா நினைச்ச நல்ல காரியத்தை இப்போது செய்ய ஆரம்பி. இந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறப்போகுது. உனக்கு நான் சிறப்பான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போறேன். உன் வாழ்க்கையில முன்னேறணுன்றதுக்காக நீ என்னென்னவோ திட்டம் போட்ட, ஆனா எதையுமே உன்னால செய்ய முடியாம போச்சு. இப்போ வருத்தப்படாத. இனிமே இப்போது நீ எதை செய்ய நினைச்சாலும் அது கண்டிப்பா உனக்கு வெற்றியைத்தான் தரும். உன் குடும்பத்துக்கும் உனக்கும் மகிழ்ச்சியை தர இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ தைரியமா எதை வேணாலும் செய். ஏன் ஆசீர்வாதம் எப்போதும் உன் பக்கத்திலே தான் இருக்கு. உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் மறந்துவிடு. இப்போ உனக்கு எதிராக நடக்கும் விஷயங்களை தலைகீழாக மாற்றி உனக்கான நன்மையை நான் செஞ்சு தர்றேன். உன்னுடைய நிகழ்கால எண்ணங்கள் தான் உன் வருங்கால வாழ்க்கையை உருவாக்குது. அதனால இந்த நிகழ்காலத்தை நீ ரொம்ப கவனமாக கையாள கத்துக்கோ. எதை பத்தி அதிகமா யோசிக்கிறியோ அல்லது எதில் அதிகமாக கவனம் செலுத்துகிறாயோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நல்லதை சிந்தனை செய். உன் மனசுக்கு பக்குவத்தை கொடுத்த இந்த சாயப்பாவே துன்பத்தை விலக்கி வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். நீ எப்போதும் தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து விடு. உனக்கு கெடுதல் செய்கிறவங்க அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க. நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் செய்கிறேன். உனக்கான அன்பும் உன் குடும்பத்துக்கான மாற்றமும் முன்னேற்றமும் என் கைகளில் தான் இருக்கு. அதை தாராளமாக எடுத்துக்கோ. எல்லா மனிதரும் தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வர்றாங்களேன்னு யோசிச்சு கவலைப்படாத. அமைதியாக அனைத்தையும் கடந்து வர தயாராகு. நீயாகவே தனியாக உட்கார்ந்து கவலைப்பட்டு யோசிச்சு வருத்தத்தில் மூழ்கி போகாதே. என் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு அனைத்தையும் கடந்து வர தயாராகு. உனக்கான மகிழ்ச்சியை இந்த சாயப்பா கண்டிப்பா கொடுப்பேன். நீயும் எல்லா இடத்துக்கும் போய் எல்லா தெய்வத்தையும் வணங்கிவிட்டு கடைசியா என்னை தேடி வந்திருக்க. கண்டிப்பா உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நிம்மதியா வாழ வைக்கிறேன். வாழ்க்கை நல்லா போகும்போது எந்த முடிவையும் எடுக்க தயங்கக்கூடாது. அந்த நேரத்துல நீ தைரியமா எடுக்கிற முடிவுகள் கண்டிப்பா உனக்கு சாதகமாகவே மாறும். ஏன்னா வாழ்க்கை நல்லா போகுதுன்னா அது உனக்கான நல்ல காலம் அல்லவா? நல்ல காலத்தில் நீ எடுக்கும் முடிவுகளும் செயல்களும் நல்லதாகவே இருக்கும் என் செல்லமே. சோதனைகள் வரும்போது, கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது தைரியமா நீ முடிவெடுக்கிறது போலவே நல்லா இருக்கும்போதும் தைரியமா முடிவெடு. உனக்கு வழிகாட்டியாக இந்த சாயப்பா இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லபடியா வாழ வைக்கிறேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலமும் நிச்சயம் சிறப்பாகவே இருக்கும். நீ நினைச்சதெல்லாம் இப்போ நடக்கலையேன்னு அவசரப்படாம பொறுமையா இருந்தீனா கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சிறப்பா நான் நடத்தி தரேன். உனக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு சொல்றது போலதான் உனக்கு வரவிருந்த பெரிய துன்பங்கள்ல இருந்து நான் உன்னை காப்பாத்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில மீண்டும் எந்த தவறும் நடக்க விட மாட்டேன். எல்லா சூழலிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எது வந்தாலும் போனாலும் என் பிள்ளையாகிய நீ நல்லா வாழ்றத யாராலும் தடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு நன்மையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதை புரிஞ்சுக்காததால உன் வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்கல நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. என்னை வணங்காதவர்களே நல்லபடியா வாழும்போது என்னையே வணங்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை தராம விட்டுடுவேனா என்ன? உன் வருங்காலம் இனி வசந்த காலமாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுத்து உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும்படியும் இந்த சாயப்பா செய்ய போறேன். அது வரைக்கும் மனசை அமைதியா மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நேர்மறை எண்ணத்தோட முயற்சி செய். என்னை வணங்கும் உனது எல்லா பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறும். நீ முன்னாடி இருந்ததை விட இப்போது உன் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் தான் வந்திருக்கு. அதனால கண்டதையும் யோசிச்சு கவலைப்படாத. எதிர்மறை எண்ணங்கள் உன்னை எந்த விதத்திலும் தாக்காமல் உனக்கான நல்ல விஷயங்களை அழகா சிறப்பா நான் நடத்தி கொடுக்கிறேன்.